Welcome students. This video deals with the second part of the lesson His First Flight by Liam O'Flaherty, 10th English Unit 1 Prose. Okay students, let's enter to the lesson. His First Flight. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing, with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. Students, அந்த குட்டி சீகல் மெதுவா நகர்ந்து அந்த பாறையோட விளிம்புக்கு வருது. அங்க வந்து அந்த சீகல் தன்னோட ஒத்த காலில் நிற்கிது. இன்னொரு காலை தன் ரெக்கைக்கு கீழே மறைச்சு வைக்குது. ஒத்த காலில் நின்றுக்கிட்டே ஒரு கண்ணை மூடுது. இன்னொரு கண்ணையும் லேசாக மூடுற மாதிரி, அதாவது தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணுது. அது அப்படி நின்னா யாராவது அதை பார்த்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிது. ஆனால் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. அப்போது அந்த சீகல் தன்னுடைய 2 பிரதர்ஸும் சிஸ்டரும் பிளாட்டோ மேலே தன்னோட தலையை அதனுடைய கழுத்து பகுதியில் சாய்ச்சிக்கிட்டு தூங்குறத பார்க்குது. அதனுடைய ஃபாதர் சீகல் தன்னுடைய ரெக்கைகளில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மதர் சீகல் மட்டும்தான் இந்த குட்டி சீகலை பார்த்துக்கிட்டே இருக்குது. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, and scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அந்த மதர் சீகல் அந்த பிளாட்டோவில் கொஞ்சம் உயரமான பாறையில் தன்னுடைய தலையை மேலே தூக்கின மாதிரியும் அதனுடைய பிரெஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரியும் நிற்கிது. குட்டீஸ், அப்பப்போ அந்த மதர் சீகல் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய காலுக்கு கீழே கிடக்கிற அந்த ஃபிஷ்ஷை அடிக்கடி கிழிக்கிறதும் அதுக்கப்புறம் தன்னுடைய அழகை பாறையில் தேய்ச்சிக்கிறதுமா இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம குட்டி சீகலுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. தனக்கும் தன் அம்மாவை போல மீனை கிழிச்சு சாப்பிடணும்னு அழகை தீட்டிக்கொள்ளணும்னு ஆசைப்படுது. இப்போ அது மெல்லமாக ஒரு சத்தத்தை எழுப்புது. அதை கேட்டதும் மதர் சீகலும் அதை பார்த்து கொஞ்சமாக கொக்கரிக்குது. க க க, he cried, begging her to bring him over some food. Galu, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. இந்த குட்டி சீகல் தனக்கு ஏதாவது உணவு கொண்டு வந்து தர சொல்லி அவனுடைய அம்மாவை பார்த்து கெஞ்சுற மாதிரி ஒளியை எழுப்புது. அந்த மதர் சீகலும் பதிலுக்கு சத்தம் போடுது. ஆனால் தொடர்ந்து அந்த குட்டி சீகல் சோகமாக கத்திக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அது சந்தோஷத்துலேயும் கூச்சல் போட ஆரம்பிக்குது. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. குட்டீஸ், அதனுடைய மதர் சீகல் ஃபிஷ்ஷோட ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு இந்த குட்டி சீகலை நோக்கி பறந்து வருது. இதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அந்த குட்டி சீகல் தன்னுடைய காலை பாறையில் தட்டிக்கிட்டே தன்னுடைய மதரை நோக்கி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி முன்னாடி போகுது. ஆனால் அந்த மதர் சீகல் அந்த குட்டி பறவை இருக்கிற பாறைக்கு சமமாக ஆப்போசிட் சைடில் வந்து அந்த இடத்துல பறந்துக்கிட்டே நிற்கிது. அதனுடைய கால்கள் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ரெக்கைகளை அசைக்காமலும் அப்படியே ஹால்ட் ஆகி பறந்த மாதிரியே நிற்கிது. மதர் சீகல் தன் அழகுல இருந்த அந்த ஃபிஷ் பீஸை அந்த குட்டி சீகளோட வாய்க்கு கிட்டத்தட்ட எட்டுற மாதிரி அது கிட்ட கொண்டு போகுது.
He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he paused beneath her, he heard the swish of her wings. கொஞ்ச நேரம் ஆச்சரியத்தோட அந்த குட்டி சீகல் வெயிட் பண்ணுது. அதுக்கு ஏன் தன்னோட அம்மா தான் கிட்ட வந்து அந்த உணவை கொடுக்கலன்னு வியப்பாகவும் இருந்திருக்கு. பசியில் அப்படியே அந்த குட்டி சீகளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது மதர் சீகளோட அழகுல இருக்கிற ஃபிஷ்ஷை பிடிச்சே ஆகணும்னு வேகமாக அந்த பாறையில இருந்து தாவுது. அது தாவுன உடனே ஒரு பெரிய சத்தத்தோட அந்த பாறைக்கு வெளியே கீழ் நோக்கி விழுந்துடுச்சு. அப்ப அந்த மதர் சீகள் கொஞ்சமா அப்படியே மேல் நோக்கி பறந்துடுது. குட்டி அந்த மதர் சீகளுக்கு கீழே போகும்போது அதோட சிறகுகள் வந்து அந்த காத்தை கிழிச்சிட்டு போற மாதிரியான சத்தத்தை அதால கேட்க முடியுது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. மேலிருந்து கீழே விழுந்தப்ப அந்த குட்டி சீகள் இதயமே நிற்கிற அளவுக்கு பயங்கரமா பயந்துடுச்சு. ஒரு நிமிஷத்துல அதால எதுவுமே கேட்க முடியல. அதுக்கு அப்புறம்தான் அது ரெக்கைகள் வெளிநோக்கி விரிஞ்சிருக்கிறதையே உணருது. காத்து அதோட மார்பு பகுதி ரெக்கைகளை வருடிக்கிட்டும் வயிறு மற்றும் செருகுகள்ல மோதுறதையும் அதனுடைய ரெக்கையோட நுனியில காத்து கிழிச்சிட்டு போறதையும் இப்பதான் அந்த குட்டி சீகளால உணர முடியுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. இப்ப அந்த குட்டி சீகல் பறவை கண்மூடித்தனமா கீழே விழல. படிப்படியா மேலே கீழே சைட்லன்னு அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இப்போ பயமே இல்லை. ஆனால் அது கொஞ்சம் மயக்க நிலையே உணருது. அதுக்கப்புறம் சிறகடிச்சு அது மேலே போய் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga ga ga, ga ga ga, galua. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him, screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. குட்டி சீகள் சந்தோஷத்துல கூச்சல் போட்டுக்கிட்டே பறக்குது. இப்போ அது தன் மார்பு பகுதியை உயர்த்திக்கிட்டு காத்துக்கு எதிர்ப்புறமாவும் பறக்குது. மதர் சீகள் குட்டி சீகல்ல திடீர்னு கத்திக்கிட்டே தாண்டி பறந்து போகுது. அதனுடைய ரெக்கைகளோ பெரிய சத்தத்தை எழுப்புது. அந்த குட்டியும் தான் அம்மாவுக்கு பதில் சொல்ற விதமா கத்திக்கிட்டே இதுவும் போகுது. இப்போ ஃபாதர் சீகல் அவனோட பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாருமே அதை சுற்றி சுற்றி மேலேயும் கீழேயுமா பறக்கிறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. குட்டி சீகள் தன்னால எப்பவுமே பறக்க முடியாதுன்ற எண்ணத்தை சுத்தமாவே மறந்து போச்சு. இப்ப அது மேலும் கீழுமா குதிச்சுக்கிட்டு சந்தோஷமா கூச்சல் போட்டுக்கிட்டே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowded amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. குட்டி சீகள் இப்போ கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு கீழே கிரீன் கலரில் அகன்று பறந்து விரிந்த கடலை பார்க்குது. கடலோட மேல் மட்டத்தில் சின்ன சின்னதாக அலைகள் எழும்புறதையும் அது சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே பறக்குது. இப்போ அந்த குட்டி பேர்ட் தன்னோட அழகை சைடில் திருப்பி சந்தோஷத்தில் சும்மாவே கூச்சலை போட்டுக்கிட்டே பறக்குது. அதனுடைய பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர் எல்லாரும் அந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய சீ மேலே போய் உட்கார்றாங்க. அந்த குட்டி சீகளையும் சைகை காட்டி அங்க வர சொல்லி கூப்பிடுறாங்க.
He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no further. இந்த குட்டி பறவையும் கடல்ல காலை விட்டு நிற்கலான்னு பார்க்குது. ஆனால் அதோட காலு உள்ளே போயிடுது. உடனே அது பயத்தில் அலறிக்கிட்டு எந்திரிக்கிறதுக்காக ரெக்கைகளை படன்னு அடிச்சுக்கிட்டு பறக்க முயற்சிக்குது. ஆனால் பசியாலையும் சோர்வாலையும் அதால் எழுந்திருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அது இப்போ தான் புதுசாக பறக்கிறதுக்கான பயிற்சியையும் எடுத்திருக்கு. அந்த சோர்வாலையும் அதால் பறக்கவே முடியல. அதனுடைய கால்கள் கடல் தண்ணியில் மூழ்கியும் வயிற்றுப்பகுதி தண்ணிக்கு மேலே தொட்டுக்கிட்டு, அதாவது மிதந்துக்கிட்டும் இருக்குது. அதனால தான் அந்த குட்டி சீகள் தண்ணியில் மூழ்காமல் மிதந்துக்கிட்டே இருக்குது. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first flight. அந்த குட்டி சீகள் கடலில் இப்போ நல்லாவே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டி சீகளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பாராட்டுற விதமாக சுற்றி வந்து கூச்சல் போட்டுக்கிட்டே ஒரு டாக் ஃபிஷ்ஷோட பீஸை அதுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. குட்டீஸ், நம்ம குட்டி சீகள் முதலாக இப்போ பறக்கிற அனுபவத்தை கற்றுக்கிடுச்சு. தேங்க்யூ.